Hello friends, welcome to Learners Forum. லாஸ்ட் வீடியோல நம்ம ரோடை பிளாட் ஸ்கெச் பண்றதுக்கான பேசிக்ஸ் என்ன அப்படிங்கறத பார்த்தோம் அண்ட் சில வேல்யூஸ்க்கு நம்ம டிரைவ் பண்ணி பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சில வேல்யூஸ்க்கு எல்லாம் டிரைவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இம்பார்ட்டண்டா தேவையான பாராமீட்டர்ஸ் ஆன ஸ்லோப், மேக்னிடியூட் அண்ட் ஃபேஸ் வந்து எப்படி வேரி ஆகும் ஃபார் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் அப்படிங்கறது இப்போ ஒரு சம்மரியா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கான்ஸ்டன்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜி ஆஃப் ஜே ஒமேகா ஹெச் ஆஃப் ஜே ஒமேகா, அதாவது ஓப்பன் லூப்புக்குரிய டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வேல்யூவா நமக்கு கே அப்படின்னு இருக்கும். இதுக்கான ஸ்லோப்பை நம்ம டிரைவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே பார்த்திருப்போம் இதனுடைய வேல்யூ 0 அண்ட் மேக்னிடியூட் வந்து 20 log k அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கும். அண்ட் இதனுடைய ஃபேஸ் ஆங்கிள் நமக்கு 0ல கிடைச்சிருக்கும். ஸ்லோப் வந்து நம்ம டிபி பர் டிகேட்ல மெஷர் பண்ணியிருப்போம், மேக்னிடியூட் இன் டிபி அண்ட் ஃபேஸ் இன் டிகிரிஸ். நெக்ஸ்ட் செகண்ட் வேல்யூவா இப்போ ஒரு 0 வந்து ஆரிஜின்ல இருக்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் பாத்தீங்க அப்படின்னா நியூமரேட்டர்ல எஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ எஸ்க்கு பதிலா நம்ம ஜே ஒமேகா சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த டேர்ம் கிடைக்கும். இப்போ இதுக்கு ஈக்குவலண்டான ஸ்லோப் வேல்யூவா நமக்கு 20 கிடைக்கும், மேக்னிடியூட் வேல்யூ 20 log ஒமேகா அண்ட் ஃபேஸ் 90 டிகிரி. ஸோ ஒமேகாவோட வேல்யூவை பொறுத்து நமக்கு இதனுடைய வேரியேஷன் நமக்கு மேக்னிடியூட் பிளாட்ல இருக்கும். இப்போ நம்ம ஜீரோஸ் அட் ஆரிஜின், அதாவது ஒரே ஒரு ஜீரோ அட் ஆரிஜின் அப்படிங்கும் போது நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ என் ஜீரோஸ் அட் ஆரிஜின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஸ் பவர் என் அப்படின்ட்டு நமக்கு டேர்ம் இருக்கும். ஸோ எஸ்க்கு பதிலாக அகெயின் ஜே ஒமேகா ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா ஜே ஒமேகா பவர் என், இதனுடைய ஸ்லோப் வேல்யூவா நமக்கு என் வேல்யூஸ் எல்லாத்துலயுமே நமக்கு இங்க மல்டிப்ளை ஆகும். ஸோ 20 என் அப்படின்னு கிடைக்கும். மேக்னிடியூட் வேல்யூ 20 n into log of omega அப்படின்னு கிடைக்கும். ஃபேஸ் வேல்யூ 90 டிகிரி இன்டூ n. நெக்ஸ்ட் இப்போ அதே மாதிரி நம்ம போல்ஸுக்கு பார்க்கலாம். இப்போ வந்து போல் ஆரிஜின்ல இருந்துச்சு அப்படின்னா 1/s அப்படின்னு இருக்கும். இங்க நம்ம ஒரே ஒரு போல் தான் எடுத்திருக்கோம். ஸோ s பவர் 1 அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ இதுல எஸ்க்கு பதிலாக ஜே ஒமேகா சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1/j ஒமேகா, இதனுடைய ஸ்லோப் வேல்யூவா நமக்கு -20 கிடைக்கும். magnitude value -20 log of omega and phase -90 degree or +270 degree அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ n போல்ஸ் அட் ஆரிஜின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 டிவைடட் பை s பவர் n அப்படின்னு இருக்கும். எஸ்க்கு பதிலாக ஜே ஒமேகா சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இந்த பாராமீட்டர்ஸை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இங்க கிடைச்சிருக்க இதே வேல்யூஸ் மல்டிப்ளைட் பை n அப்படின்னு கிடைக்கும். ஸோ -20n, magnitude value -20n into log of omega and phase -90n or +270 degree n அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்டா வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஜீரோ வேல்யூவை நம்ம பார்க்கலாம். ஸோ 1 பிளஸ் ஜே ஒமேகா ஆர் அப்படின்னு எடுத்திருக்கோம். இது ஒரு கான்ஸ்டன்டா இப்போ நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இதனுடைய ஸ்லோப் வேல்யூவா நமக்கு 20 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் மேக்னிடியூட் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இதுல நமக்கு ரெண்டு கேசஸா பிரியும். ஒமேகா வேல்யூ லெஸ் தேன் 1/r கண்டிஷன்ல நமக்கு மேக்னிடியூட் 0வா கிடைக்கும். அண்ட் வென் ஒமேகா இஸ் கிரேட்டர் தேன் 1/r நமக்கு 20 log of omega r அப்படின்னு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி ஆங்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 0 degree for omega less than 1/r and 90 degree for omega greater than 1/r. இப்போ சிம்பிள் ஜீரோக்கு பார்த்த மாதிரி சிம்பிள் போலுக்கும் நம்ம பார்க்கலாம். போல் அப்படிங்கும் போது 1 divided by 1 plus j omega r அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதனுடைய ஸ்லோப் வேல்யூ -20 and magnitude value 0 for omega less than 1/r and -20 log omega r for omega greater than 1/r. ஃபேஸ் வேல்யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 0 degree for omega less than 1/r and -90 degree or 270 degree for omega greater than 1/r. ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா போடி பிளாட் நம்ம ஸ்கெச் பண்ணும்போது போல் வந்து ஆரிஜின்ல இருக்கா இல்ல ஜீரோ ஆரிஜின்ல இருக்கா இல்ல ஒரு சிம்பிள் போலா இருக்கா ஜீரோவா இருக்கா அப்படிங்கறது தெரிஞ்சது அப்படின்னா அதை வச்சு இந்த ஸ்லோப் வேல்யூஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா நம்மளால ஈஸியாவே ஸ்கெச் பண்ண முடியும். இப்போ நம்ம பார்த்த இந்த கேசஸை வச்சு மேக்னிடியூட் அண்ட் ஃபேஸ் பிளாட் வந்து எப்படி வேரி ஆகும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் g of s into h of s ஓட வேல்யூவை நம்ம k ஒரு கான்ஸ்டன்டா எடுத்திருக்கோம். இப்போ இதுக்கு நம்ம மேக்னிடியூட் எடுத்தோம் அப்படின்னா 20 log k கிடைக்கும் அண்ட் ஃபேஸ் வந்து 0 டிகிரி கிடைக்கும் அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம். இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த k வேல்யூவை பொறுத்து இந்த மேக்னிடியூட் ஸ்கெட்ச் எப்படி டிஃபர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ when k is equal to 1 இதுல நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், மேக்னிடியூட் is equal to 0 dB அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஸ்கெட்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா k is equal to 1 கண்டிஷன்ல நமக்கு இந்த லைன்ல மெயின்டைன் ஆகும். நெக்ஸ்ட் k is greater than 1 அப்படிங்கும் போது நம்ம வேற பாசிபிள் வேல்யூஸ் கிரேட்டர் than 1 அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு மேக்னிடியூட் வந்து பாசிட்டிவ் ஹாஃப்ல கிடைக்கும். அதாவது 20 log of k வேல்யூவை பொறுத்து நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும்.
நெக்ஸ்ட் k லெஸ் தேன் 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேக்னிடியூட் இப்போ நமக்கு நெகட்டிவா கிடைக்கும். ஸோ இந்த ஆங்கிள் டிபெண்டிங் ஆன் த வேல்யூ ஆஃப் k நமக்கு மேக்னிடியூடோடைய பிளாட் இந்த மாதிரி கிடைக்கும். அண்ட் ஆங்கிள் வந்து 0 டிகிரியா இருக்கிறதுனால 0ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் ஃபார் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் k நமக்கு இந்த 0 டிகிரிலேயே தான் நமக்கு வேல்யூ மெயின்டைன் ஆகும். நெக்ஸ்ட் செகண்ட் கண்டிஷன் g of s into h of s is equal to s அப்படின்னு எடுத்திருக்கோம். அதாவது இங்க நமக்கு ஒரே ஒரு ஜீரோ இருக்கிறதா அர்த்தம். இதனுடைய மேக்னிடியூட் வேல்யூ அண்ட் ஃபேஸ் வேல்யூவை நம்ம இதுக்கு முன்னாடி டிரைவ் பண்ணில இருந்து எடுத்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஒமேகா வேல்யூஸுக்கு டிஃப்ரெண்டா சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல when omega is equal to 0.1 radians per second எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா log of 0.1 நமக்கு -20 அப்படின்னு கிடைக்கும் 20 லாக் எடுக்கும்போது. ஸோ 0.1 இந்த ஃப்ரீக்வன்சியில நமக்கு வேல்யூ எவ்வளோ இருக்கு -20 டெசிபிள்ஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் when omega is equal to 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேக்னிடியூட் வேல்யூ நமக்கு 0 கிடைக்கும். ஸோ இங்க இருந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்லோப் வந்து போகும். இந்த லைன் வந்து 1 பாயிண்ட்டுக்கு வரைக்கும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல போகும். அட் த வேல்யூ ஆஃப் 1 நமக்கு 0 டிகிரியில மெயின்டைன் ஆகும். சாரி 0 டெசிபிள்ஸ்ல மெயின்டைன் ஆகும். நெக்ஸ்ட் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 10 ரேடியன்ஸ் பர் செகண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த லைன் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதாவது 10 ரேடியன்ஸ் பர் செகண்ட் வரைக்கும் இந்த பாயிண்ட்ல நமக்கு வேல்யூ ஆஃப் 20 டெசிபிள்ஸ் வந்து மெயின்டைன் ஆகும். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஃபேஸ் ஆங்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா த்ரூ அவுட் நமக்கு 90 டிகிரியில தான் மெயின்டைன் ஆகும். ஸோ நமக்கு ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 90 டிகிரியில மெயின்டைன் ஆகும். நெக்ஸ்ட் தேர்ட் கேஸ்ல g of s into h of s is equal to 1 plus s into tau அப்படின்னு எடுத்திருக்கோம். இதுல இந்த tau அப்படிங்கிறது வந்து டைம் கான்ஸ்டன்ட். எப்பவுமே கொடுத்திருக்க ஓப்பன் அப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை நம்ம இந்த மாதிரி தான் வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்பதான் நம்மளால இந்த போடி பிளாட்டை வந்து ஈஸியா ஸ்கெச் பண்ண முடியும். ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா 1 plus s into tau அப்படின்னு தான் இருக்கணும். ஸோ இப்போ இதுல நம்ம எஸ்க்கு பதிலாக ஜே ஒமேகா சப்ஸ்டியூட் பண்ணிட்டு மேக்னிடியூட் ஆஸ் யூஷுவல் ஃபார்முலா படி நம்ம எடுத்தோம் அப்படின்னா 20 log of square root of 1 plus omega square into tau square அப்படின்னு கிடைக்கும். அண்ட் இதனுடைய ஃபேஸ் ஆங்கிளா pi is equal to tan inverse of omega into tau அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம ரெண்டு கண்டிஷன்ஸா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல வந்து ஒமேகா இஸ் லெஸ் தேன் 1 by tau அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த கண்டிஷன்ல நமக்கு மேக்னிடியூட் அண்ட் ஃபேஸ் வேல்யூ ரெண்டுமே நமக்கு 0 அப்படின்னு மெயின்டைன் ஆகும். இதையும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சம்மரிலேயே பார்த்திருப்போம். நம்ம டவுக்கு பதிலா அங்க r அப்படின்னு எடுத்திருப்போம். நெக்ஸ்ட் when omega is greater than 1 by tau அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கண்டிஷன்ல மேக்னிடியூட் வேல்யூ 20 log of omega tau அப்படின்னு கிடைக்கும். அண்ட் ஃபேஸ் வேல்யூ நமக்கு 90 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் கேசஸ்ல நம்ம இப்போ மேக்னிடியூட ஸ்கெச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லெஸ் தேன் 1 by tau வரைக்கும் ஜீரோல மெயின்டைன் ஆகும். ஸோ 1 by tau எங்க இருக்கு அப்படின்னா இந்த லெஸ் தேன் வேல்யூஸ்ல எல்லாத்துலயுமே நமக்கு ஜீரோ தான் மெயின்டைன் ஆகும். அண்ட் 1 by tauக்கு கிரேட்டர் தானா இருக்கும்போது நமக்கு 20 log of omega tau அப்படின்னு இருக்கு. ஸோ ஒமேகா வேல்யூ நம்ம இங்க 1 எடுத்திருக்கிறதுனால இங்க நமக்கு 20 டெசிபிள்ஸ் இப்படி மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு ஸ்கெட்ச் இருக்கும் மேக்னிடியூடுக்கு. அதே மாதிரி ஃபேஸுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒமேகா கிரேட்டர் தேன் 1 by tauக்கு அப்புறம் தான் நமக்கு 90 டிகிரி அப்படியே மெயின்டைன் ஆகுது. அதுக்கு முன்னாடி இன்ஸ்டன்ட் வரைக்கும் நமக்கு 0 டிகிரில மெயின்டைன் ஆயிருக்கு. ஸோ 1 by tauக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு 0 டிகிரி இருக்கும் ஃபேஸ். அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி 90 டிகிரில மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த கண்டிஷன் அதாவது ஃபேஸ் ஆங்கிள் வந்து 0 till 1 by tau அண்ட் 90 டிகிரி above 1 by tau அப்படின்னு மெயின்டைன் ஆயிருக்க இந்த கண்டிஷனை தான் நம்ம அசிம்ப்டோட்டிக் போடே பிளாட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் பேசிக்ஸ் ஆஃப் போடே பிளாட். இன்னைக்கு பார்த்த இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோல இதோட இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ் ஆன கெயின் மார்ஜின், ஃபேஸ் மார்ஜின் அண்ட் கெயின் அண்ட் ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி எல்லாமே பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ so much friends.